ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று அசெம்பிள் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ஆம்ப்ளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா, ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு சில ஏவிஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபருக்கான அவுட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் அதாவது பார்த்தீங்கன்னா டூயல் 12 இன்ச்சு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான். ஆக்சுவலி என்னோட கடை இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரம். ஸோ தாராபுரம் லோக்கல்லேயே தான் கஸ்டமர் இருக்கார். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 சப்வூஃபர் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபர் போடுற மாதிரியே பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் மேலே வந்து ஹோம் தியேட்டர் செட்டப் மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண சொன்னாங்க. சரி நம்ம பண்ணுறது தான் பண்ணுறோம், ஒரு டைம் பண்ணுறோம், நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது ஃப்ரண்ட்டு அக்ரிலிக்கில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னா ஆம்ப்ளிஃபையரே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கம்ப்யூட்டர் சர்க்யூட் டைப்பில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மெயின்ஸ் கார்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்வூஃபர் 2 சப்வூஃபருக்குமே பர்னா சர்க்யூட் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2.1 சேசஸ்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. அதாவது GT 3990ங்கிற மாடல் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு டைப் இருக்காது. சப்வூஃபருக்கு மட்டும் ஒரே ஒரு பர்னா சர்க்யூட் போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் DMK சர்க்யூட் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லெவலான மாடல் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா GT 4990ங்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 சேசஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு ஆப்ஷனும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பர்னா சர்க்யூட்டுக்குமே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கு வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு 2.1 சேசஸில் வந்து நம்ம சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க கஸ்டமைஸ்டு பேனல் தான் அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மேட்டு வித் கிளாஸ் ஃபினிஷில் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரண்ட் பேனல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த வாட்டர் மார்க் மட்டும் எடுத்துருக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டு பேனல் டிசைன் பண்ணுறவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அன்வான்டடாக போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் மட்டுமே. இந்த வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா சும்மா தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கும் இந்த டால்பி ப்ரோலாஜிக் அண்ட் DTS HDக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. ஸோ கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு கத்தாதீங்க, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து டூயல் 12 இன்ச்சு தாராளமாக ரன் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. இதில் வந்து நம்ம 6+6 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். KMSோட 6 ஃபெட்டு + 6 ஃபெட்டு ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் செக்ஷன் ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாட்டர் மார்க்குமே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விடெக் ஆடியோங்கிற ஒரு பிராண்டிங் வாட்டர் மார்க் இருக்குது. சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலை சுற்றி என்கோடர் லைட் இருக்குது. ஸோ அந்த என்கோடர் லைட்டுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டைப்பில் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு விதமான ப்ரீமியம் லுக்கு கூட கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. எனக்கு என் பார்வையில் வந்து ஆம்ப்ளிஃபையரோட ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. இந்த 2 வாட்டர் மார்க் மட்டும் இல்லாமல் இருந்தது தான் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து முழுக்க பவர் மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்க்யூட் டைப்பில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் மெயின்ஸ் கார்டு வந்துடும். ஸோ கம்ப்யூட்டர் டைப்பில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் PC ப்ளக் அண்ட் ப்ளே ப்ளக் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பின் மெயின்ஸ் கார்டு வந்துடும். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 பின் மெயின்ஸ் கார்டு டைப்பில் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ளக் அவுட் ப்ளக் இன் பண்ணிக்கலாம். ஸோ 3 பின் கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு டைப்பில் 3 பின் கார்டு வந்துடும் இந்த இடத்துல பேக் சைடு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் 2 சப்வூஃபருக்குமே பார்த்தீங்கன்னா பர்னா சர்க்யூட் டைப்பில் கேட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் 1 சப்வூஃபர் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டர் சேனல் வந்து டம்மியாக இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.1 சேசஸ் அப்படின்ட்டு. ஸோ 2.1 சேசஸில் நல்லா ஹெவியாக போடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் 2.1 சேசஸில் கம்ப்யூட்டர் கார்டு போடுற மாதிரி பர்னா சர்க்யூட் டைப்பில் கேட்டாங்கன்னா தாராளமாக வந்து GT 4990 கேபினெட் வச்சு நம்ம அசெம்பிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து இது சப்வூஃபர் 1 கொடுத்துருக்கேன், சப்வூஃபர் 2 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேன். 3 இன்ச் AC 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். 2 ஃபேன் இருக்குது ஆக்சுவலி. இது வந்து ஏர் அவுட்டு ஏர் இன் அப்படிங்கிற மாதிரி சைடில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபர் இன்னு எல்லாமே உங்களுக்கு நான் லூப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். லெஃப்ட்டு இன்னு ரைட்டு இன்னு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு சிக்னல் இன்புட்டு, கூலிங் ஃபேனு, ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு, பவர் சப்ளை இன்புட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா. மாடல் பார்த்தீங்கன்னா GT 4990 ஜிடெக் ஆடியோஸோட கேபினெட்டு. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா
2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 6 ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கேன். 6+6 ஃபெட்டு கேஎம்எஸ் ஆடியோஸோட பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தாராளமாக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 ஒரு 12 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி சப்வூஃபர் கஸ்டமர் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதில் எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஒரு 10 இன்ச்சு இல்லை 2 12 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு அவர்கிட்ட ஒரு ஊஃபர் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் வந்து 4 கேன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து AC 30லேருந்து DC 30யாக ஃபில்டர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பவர் சப்ளை செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். பஞ்ச் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நான் 2 சப்வூஃபருமே லோட் பண்ணி ரிசல்ட்டு செக் பண்ணிட்டேன். ஆடியோ ரிசல்ட் வைஸ் ஓகே. உங்களுக்கு மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு மூவி கொடுத்து லோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூவே பெருசாக இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்தாச்சு, பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ரிலே தான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த ரிலேனால தான் ரொம்ப நாளாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்லேயே வச்சுட்டு இருந்தேன். ஸோ தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வாங்கி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் வந்து ஒரு சில ரிலே எல்லாம் பார்த்தேன். 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு மாட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணுறது, சரி ஒர்க்கை முடிக்கலான்ட்டு அல்ட்ரா டிஸ்லோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை எடுத்து மாட்டிட்டேன். ஸோ இதுக்கு சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து AC 12012 தான் இதுக்கு இன்புட் சப்ளை. ஸோ வந்து 2 ஸ்பீக்கர் 2 6 ஃபெட்டோட அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலே வந்துட்டு ரிலேலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் டெர்மினலுக்கே போகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். பக் போர்டு பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக 12 வோல்ட் அவுட்புட் ஆகிற மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பக் போர்டு எதுக்குன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருப்போம். வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருப்போம் ரெட் கலரில். ஸோ அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்காக மட்டுமே தான் நம்ம இந்த பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் டேப்பிங் 3030 12 ஸோ 2 டேப்பிங் மட்டும்தான் இருக்குது. இந்த 12 பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 12 செக்ஷன் இந்த இடத்துல மினி ஒரு ஃபில்டர் செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டம்மியாக தான் விட்டுருக்கோம். ஸோ சப்போஸ் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து 24 AC 0 ACயில் ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேறு பிராண்டு போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து நான் இந்த 12 இங்கே கொடுத்து இங்கேருந்தே 12 வோல்ட் எடுத்துருப்பேன். பக் போர்டு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 12 ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கே போகிறங்காட்டி வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம லைட்டு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வைக்கணும், பக் போர்டு தான் வைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா பக் போர்டு வச்சுருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட்டாக 12 வோல்ட் வர மாதிரி உங்களுக்கு லைட்டுக்காக ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லோ பாஸ் ஃபில்ட்ரு மெயினாக ஆம்பிளிஃபையரில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன லோ பாஸ் ஃபில்ட்ரு அதாவது சப்வூஃபர் என்ன போடுறீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரோட என்டையர் ரிசல்ட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷானோட லோ பாஸ் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ஷானோட JBL சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வைஸும் சூப்பராக இருக்குது, நல்லா பஞ்சு. 2 சப்வூஃபருமே போட்டு 2 சப்வூஃபரை வெளியே அவுட்டரில் எடுத்து வச்சு பேஸ் செக் பண்ணி பார்த்தாச்சு. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ கூட இந்த ஃபுல் வீடியோ கூட ஆட் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருப்பேன். நல்லா இருக்குது ரிசல்ட்டு, உங்களுக்கு அவுட்டர்லேயும் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ லோ பாஸ் ஃபில்டர் வந்து ஷானோட லோ பாஸ் ஃபில்டர் தான். இதில் ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கஸ்டமர் வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி நான் டியூன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட 6 ஃபெட் யூஸ் பண்ணியிருப்போம். வெயிட் இதோட போர்டு இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியரில் உங்களுக்கு வந்து அடியில் மாஸ்ஃபெட் இருக்குது, அதனால தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா KMSோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ இந்த போர்டு தான் வந்து 2 சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு, இந்த இடத்துல ஒரு போர்டு, 2 போர்டு இதே போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் சிங்க் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்குது 6 ஃபெட்டுக்கு. இந்த ஹீட் சிங்க்கே உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. நல்லா ஹெவியாக ஒரு 12 லீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அதான் 12 to 13 லீஃப் இருக்குது உங்களுக்கு. KMS பிராண்டோட 6 டிரான்சிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி அடுத்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு 2 60R மோனோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த போர்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கேன். ஸோ கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் இதுதான் டாப் சேஸு, அந்த இடத்துல வந்து வெண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியிருந்து உள்ளே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே இப்படி தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர் அவுட்டாக கொடுத்துருக்கோம், வெளியே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோடு ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை யூனிட், அதாவது பார்த்திங்கன்னா AC to DC ரெக்டிஃபையர் செக்ஷனு,
அப்புறம் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, அதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்ட்ரு. அவ்வளோதான். பெருசாக இதில் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் வந்து விஷயமே இல்லை. கரெக்டாக நம்ம எப்படி ஒயரிங் கொண்டு போகிறோம், எங்கே இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 6V RCS சாக்கெட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக சப்வூஃபர் லோ பாஸ் ஃபில்டருக்கு வந்து இன்புட் ஆகிடுது. ஸோ இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக போகுது. ஸோ வால்யூம் கண்ட்ரோலோட அவுட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து 2 பவர் ஆம்புக்குமே இன்புட்டாக போகுது. ஸோ பவர் ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆம்புக்குமே வந்து பவர் சப்ளை இன்புட்டாக போகுது. சப்வூஃபரோட அவுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இன்புட் ஆகி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் அவுட்டு வந்து நேராக ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகுது. அவ்வளோதான் கான்செப்ட். இதில் பெருசாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒர்க்குமே ஈஸி தான். பட் நான் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கிறங்காட்டி. ஸோ இது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கும் பார்த்துருப்பீங்க, இன்டீரியரும் பார்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்வூஃபர் பாடுற மாதிரி ஒரு 4 ஃபெட்டு 8 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சப்வூஃபர் பாடுற மாதிரி ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமு. அப்படியே ரிசல்ட் வைஸுமே சூப்பராக இருக்குது, டெப்த்துமே நல்லாயிருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்டிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. வந்துச்சுன்னா நான் அதனுடைய வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா விடெக் ஆடியோஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பேஜ் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் சப்வூஃபராக இருக்கட்டும், டூயல் சப்வூஃபராக இருக்கட்டும், பாடுற மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா G ஸ்டார் மாடியூலில் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 2.1 சேனலாக இருக்கட்டும், சப்வூஃபர் ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், இல்லை 5.1 சேனலாக இருக்கட்டும், டிஎம் பண்ணுங்கள். ஆம்பிளிஃபையர் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரீவொர்க் ஆம்பிளிஃபையருமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.